திமுக எம்எல்ஏக்கள்லாம் அடிக்கிறக்கு ஓடி வராங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ முஸ்தபா அண்ணா அவர்கள் வந்து சொல்றாரு, வப்கு அகைன்ஸ்டா சட்டம் வரும்போது கேரளா வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாங்க. அன்னைக்கு இந்த தமிழக அரசு, அதாவது திமுக அரசு என்ன பண்ணீங்கன்னு மக்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாரு. அது போக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள்னு சொன்னீங்களே, நீங்க தான் இஸ்லாமியர்களை 5 முறை தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் அடிக்கிறக்கு ஓடி வராங்க. என்ன ஏதுன்னு உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு உண்மையான இஸ்லாமியர்களுடைய நண்பர்கள் பாதுகாவலர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். அது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எலெக்ஷன்ல ஒரு டைம் தோட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த டைம் கொளத்தூர்ல அதை எதிர்த்து ஒரு டைம் ரீகவுண்டிங் நடந்துச்சு, அதுலயும் தோட்டாரு. இன்னைக்கு திரும்பியும் ஒரு அவசர வழக்கு போட்டாரு ஹைகோர்ட்ல. அவசரமா விசாரிக்கணுமாமா ஹைகோர்ட். உங்களுடைய அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் ஆளாக முடியாது, அடுத்த வாரம் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த அவசர வழக்கை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது பதவி போதையும் பதவி ஆசையும் பாருங்களேன். தோட்டதை நம்ப முடியாம எப்படி அடுத்தடுத்து ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம், 3வது முறை கேஸ் போட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மாபியா கும்பல் அங்க ரியல் எஸ்டேட் 5 நாளுக்கு முன்னாடி விமானங்கள் வருகிறது என்ற அடிப்படையில் அலுவலர் தெரிந்து ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கே இன்வெஸ்ட்மென்ட் செய்தார்கள், முதலீடுகள் செய்தார்கள், முதலீடு போட்டுவிட்டார்கள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டுவிட்டு அது 3 நாள் 4 நாள் நம்ம கட்டி கொண்டு வாரி வந்து எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்தில் வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகள் வாழ்த்துக்காக அதை ரத்து செய்தார். அவர் தலையை பொறியாக்கினார். பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி இன்னைக்கு பேசுறதுல வந்து எல்லா கட்சியினரும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை தவிர எல்லா கட்சியினரும் சரி வேற ஏர்போர்ட் வேற இடத்துல பார்க்கறதுக்கு ஓகேங்கிறாங்க. ஆனா திமுக மட்டும் ஒத்துக்கவே மாட்டேது. அந்த பரந்தூர் விவசாயிகள் எப்படி ஆனந்தமா வந்து முதலமைச்சர் அவர்களை பார்த்து நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்களேன். இந்த மக்கள் அந்த மக்கள் இவங்களுக்கு அவங்களுக்குங்கிற அரசு தமிழக வெற்றி கழக அரசு கிடையாது. எல்லா மக்களுக்கும், அனைத்து விதமான மக்களுக்கும், தமிழர்கள் அனைவருக்குமான அரசு தமிழக வெற்றி கழக அரசு. வாழ்க தங்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.